ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ராகி இலை அடை செய்யலாம். இது கேரளா ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 கப் ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கடையில் வாங்கின ராகி மாவு தான். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சைடில் எடுத்து வச்சிடலாம். நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் நான் 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் ராகி மாவுக்கு நான் 1 கப் எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ராவும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம் வெல்லத்தை. கரும்பு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. தூசி எதுவும் இல்லாதனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தேங்காவை நான் 1 கப் தேங்காய் துருவுனது எடுத்திருக்கேன். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு சைடில் நான் இட்லி சட்டியில் 2 நேந்திர வாழைப்பழத்தை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இதை நல்லா மசிச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா அமுத்தி மசிச்சு விடுங்க. சர்க்கரை பாகோட நல்லா கலந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலக்கி விடுங்க. கொஞ்சம் திக்காகட்டும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா மசிச்சு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். சைடில் எடுத்து வச்சலாம், நல்லா ஆறட்டும். இப்போது நான் வாழை இலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கூட சின்ன டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்தால் கூட போதும். இந்த மாதிரி மாவை ஊற்றி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம அரிசி கொழுக்கட்டைக்கு மாதிரி திக்காக செய்யக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் ராகி மாவு நல்லா வெந்து வரும். இப்போ பூர்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இட்லி சட்டியில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவுங்கிறனால ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து வச்சு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், இலையில செஞ்சங்காட்டி அதில் செஞ்ச டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்பவுமே நம்ம அரிசி மாவில் செய்வோம் கொழுக்கட்டை மாதிரி. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ராகி மாவு, கம்பு மாவு, கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி ஹெல்த்தியானதை வச்சு நம்ம செய்யலாம். கேரளாவில் நேந்திர வாழைப்பழம், தேங்காயெலாம் வச்சு செய்வாங்க அடிக்கடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.